ஆனா இப்போ சிஎம் வச்சு முதலமைச்சர் விஜய் இவரை வச்சு படம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ஒரு தாட்ஸ் இருக்கும். அதே நேரத்துல பொதுவாவே ஒரு டைரக்டருடைய ஃபுல்லா அவங்க டைரக்டரே விட்டுற மாட்டாங்க. இது பண்ணலாமே, அது பண்ணலாமே, இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வரலாமே நிறைய ஹீரோக்கெல்லாம் சொல்லியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி படம். அப்ப இந்த படத்தை நம்ம டைரக்ஷன் பண்றதை விட அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்கும். இது பண்ணலாமே, அது பண்ணலாமே. இது மாதிரி இந்த படத்துல அவர் சொன்ன சஜஷன் அப்படின்னா எதுவும் இருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஹீரோஸ் வந்து தலையிட மாட்டாங்க. அதாவது நான் சொல்றது, நான் பண்ண ஹீரோஸ் வந்து அப்படியே வந்து படத்துக்குள்ள தலையிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ விஜய் சார் பேட்டர்ன் என்னன்னா, அவருக்கு ஃபுல் கதை திருப்தி ஆகாம அவர் ஒத்துக்க மாட்டாரு. திருப்தியான பிறகு வேற எதுக்குள்ளேயே அவர் வரமாட்டாரு. அவர் வேலையை மட்டும் பார்ப்பாரு, ஆக்டிங் மட்டும் பார்ப்பாரு. நம்மளா ஒரு பாட்டு அனுப்புறோம், சார் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு பிடிச்சிருக்காப்பான்னு கேட்பாரு. ஆமா சார் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓகேப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்னா அந்த மூடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஓகே அவருக்கு ஏதோ லைட்டாக ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி லைட்டாக டவுட் மாதிரி சார் பேசினாரு, அது ஏதாவது நம்ம சரி பண்ணணுமா அப்படின்னு அப்புறம் சரி பண்ணி அதில் எப்படியாவது அவருக்கு சொன்னதில் ஏதாவது மீட்டர் இருந்தால் நம்ம சரி பண்ணிப்போம். சூப்பர்னா சூப்பர்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு ஆக்டரை வந்து காசு பண்ணுறோம். இப்போ நம்ம காசு பண்ணும்போது சார் இவரை போடுறோம், ஓகேவான்னு கேட்போம். ஏன் அதை கேட்குறோன்னா, ஒருத்தருக்கு அவங்களுக்கு பர்சனல்லாம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், முன்னாடி அவங்க ஸ்பாட்டில் என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ அப்படி நம்ம கேட்டுப்போம் ஒரு ஹீரோ கிட்ட. அப்போ அப்படி கேட்கும்போது அவங்களுக்குள்ள ப்ரொஃபஷ்னலி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அது நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா ரெண்டு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஆக்டரை ஃப்ரேமில் வச்சு எப்படி நடிக்க வைக்கிறது, அப்போ அந்த டிஸ்கஷன் இருக்கும் நேச்சுரலாக. அதை தலையீடுன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி விஜய் சார் கிட்ட இருந்து தலையிட எதுவுமே வராது, அஜித் சார் கிட்ட இருந்து தலையிட எதுவுமே வராது. அஜித் சார் வந்து ஈவன் அந்த ஸ்பாட்ல வந்து அந்த சீனை பண்ணுவார், நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவார். கார்த்தி சார்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஹீரோ ஆனதுனால அவருக்கு அந்த அந்த சீனை வந்து டைரக்டர் மாதிரி அவர் வந்து இம்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எமோஷன் ஏற்றினா நல்லா இருக்கும் சார், இதில் ஒரு 4 லைன் சேர்த்தா நல்லா இருக்கும் சார்ட்டு அவருக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். அதை இன்வால்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், அது தலையீடாக எடுத்துக்க முடியாது.